குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் 1 பொது அறிவியல் சப்டிவிஷன் 1ல் அந்த பொது அறிவியல் சயின்டிஃபிக் லாஸ் அந்த டாபிக் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். அந்த சயின்டிஃபிக் லாஸில் என்சிஆர்டி புத்தகம் இருக்கு இல்லையா, 11ஆம் வகுப்பு, அதில் பார்ட் 1 பார்ட் 2ன்னு இருக்குது. அதில் 5, 8, 12, 14 அந்த 4 சாப்டர் மட்டும் இந்த பொது அறிவியலை பார்த்து போகிறோம். மற்ற விதிகள் லைட் சவுண்டு அந்த வரும்பொழுது அந்த சம்மந்தப்பட்ட விதிகள் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா லைட்டு சவுண்ட் எலக்ட்ரிசிட்டி அது வரும்போது அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர் 5. அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸில் லாஸ் ஆஃப் மோஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். இயக்க விதிகள். சரியா, இயக்க விதிகள் அதை நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இயக்க விதிகள் அப்படி எடுக்கும்போது நம்ம முதல்ல 3 பேர் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில், ஓகேவா, அரிஸ்டாட்டில் 1. செகண்ட் கலீலியோ. தேர்டு நியூட்டன். ஓகே, 3 பேர் இந்த இயக்க விதிகளுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. சரி, ஒவ்வொருத்தரும் இயக்க விதிகளை பற்றி என்ன சொன்னாங்க பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு ஒரு பொருள் மீது ஒரு விசை கொடுத்து இயங்க வைக்கிறோம். அது தொடர்ச்சியாக இயக்குவதற்கு வெளிப்புற விசை தேவை, இல்லைன்னா இயங்காது அப்படின்னு சொன்னார். இப்போ எக்ஸாம்பிள், இப்படி ஒரு ஸ்லோப் இருக்குன்னு இது மேலே ஒரு பால் வைக்கிறோம். அந்த பாலை மேலேருந்து கீழே போடும் பொழுது தொடர்ச்சியாக கீழே போயிட்டு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் என்ன பண்ணும், ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு மேலே இயங்காது. என்ன காரணம்? ஃபோர்ஸ் இல்லை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தால் தான் அந்த பொருள் என்ன பண்ணும், தொடர்ச்சியாக மூவ் ஆகும். எல்லாம் தொடர்ச்சியாக இயக்கத்திற்கு மூவ் ஆகாது அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொன்னார். இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு அனுமானத்தின் முறையில் அடிப்படையில் கணித முறை கிடையாது. சரியா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தால் தான் சொன்னார். அப்போ நம்ம இதில் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன? தொடர்ச்சியான இயக்கத்திற்கு என்ன தேவை? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வெளிப்புற விசை தேவை, இல்லைன்னா இயங்காது அப்படின்னு சொன்னார். சரியா, இந்த அரிஸ்டாட்டிலுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இது. ஓகே, டவுட் இல்லையா? அதாவது இயக்கத்திற்கும் ஃபோர்ஸ் விசையையும் ரெண்டையும் இணைச்சி சொல்லிட்டார். ரெண்டையும் இணைச்சி சொன்னது அரிஸ்டாட்டில். இப்போ செகண்ட் போயிடுவோம். செகண்ட் யார்? கலீலியோ வராரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கலீலியோ என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா, ஒரு பொருள் இயங்கிட்டு இருக்கும்போது அந்த தொடர்ச்சியான இயக்கத்திற்கு என்ன தேவையில்லை? தொடர்ச்சியான இயக்கத்திற்கு விசை தேவை. தொடர்ச்சியான இயக்கத்திற்கு விசை தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிளாக எப்படி பாருங்கள். இப்போ இப்படி ஒரு பால் மேலேருந்து கீழே விடாரச்சிக்க, இது ஃபுல்லாக இந்த ஃப்ரிக்ஷன் 0, உராய்வு விசை 0. இந்த பால் விடும் பொழுது இங்கே பாருங்கள், வந்துட்டு திரும்ப அதே ஸ்பீடில் போயிட்டு மேலே போயிட்டு திரும்ப அதே வேகத்தில் தொடர்ச்சியாக. அப்போது இந்த தொடர்ச்சியான இயக்கத்திற்கு வெளிப்புற விசை தேவையில்லை. ஆரம்பத்தில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாரு, அந்த ஃபோர்ஸ் மூலமாக தொடர்ச்சியாக இயங்கிட்டுருக்கு. இது வெளிப்புற விசை தேவையில்லைன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இது அவர் கலீலியோ ப்ரூஃப் பண்ணார். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளாக விண்வெளியில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு பொருள் நம்ம எறிகிறோம்னா அதே வேகத்தில் தான் அந்த பொருள் தொடர்ந்து இயங்கிட்டே தான் இருக்கும். என்ன காரணம்? அதோடைய திசை வேகம் அங்கே எந்த வேகத்தில் எறிகிறோமோ தொடர்ந்து அந்த வேகத்தில் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து அந்த எரிபொருள் சுற்றிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அங்கே உராய்வு விசை இல்லை, எதுவுமே தேவையில்லை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொன்னார். இப்போ எக்ஸாம்பிளாக பூமி சுழலுதல், சூரியன் சுழலுதல், இது எல்லாமே ஒரு வெளிப்புற விசை எதுவும் தேவையில்லாத. என்ன காரணம்? ஆரம்ப விசை இருந்தால் மட்டும் போதும். ஒரு பொருள் தொடர்ந்து இயங்குவதற்கு வெளிப்புற விசை தேவையில்லை அப்படின்னு கலீலியோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நிரூபணம் பண்ணார். அதாவது விசையும் மற்றும் இயக்கத்தையும் தனித்தனியாக சொன்னார். விசையை சார்ந்த இயக்கம் கிடையாது, இயக்கம் சார்ந்து விசை கிடையாது அப்படின்னு கலீலியோட ஸ்டேட்மெண்ட்டு. இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, கலீலியோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, லா ஆஃப் இனர்ஷியா, அது நிலைம பண்பு,
ஒரு பொருளுடைய நிலைமை பண்பு. ஒரு பொருள் தன்னைத்தானே தன் நிலையை மாற்றிக்கொள்ள முடியாத பண்பு நிலைமை பண்பு. ஒரு இயக்கத்தில் இருந்தால் இயக்கத்தில் தான் இருக்கும். ஓய்வு நிலையில் இருந்தால் ஓய்வு நிலையில் தான் இருக்கும். தன்னைத்தானே தன் இயக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. அந்த பண்புக்கு பேர் தான் அந்த பொருளின் பண்பு இனர்ட்டியா நிலைமை பண்பு அப்படின்னு சொன்னது யாருன்னா கலீலியோ. அப்போது லா ஆஃப் இனர்ட்டியா கண்டுபிடிச்சது யாருன்னா கலீலியோ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? லா ஆஃப் இனர்ட்டியாவை கண்டுபிடிச்சது யார்? கலீலியோ. ஒரு இயங்கிட்டு இருக்குன்னா தொடர்ந்து இயக்கத்தில் தான் இருக்கும். ஓய்வு நிலையில் இருந்தால் ஓய்வுக்கு தன் நிலையை தானே மாற்றிக்கொள்ள முடியாது. அப்போது வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இதானால் தான் தன் இயக்கமோ ஓய்வு நிலையோ அது மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னது கலீலியோ. ஓகேவா? அதுக்கடுத்தது 3வது நியூட்டனுக்கு வருவோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூட்டனுடைய லா எப்படின்னு பார்த்தோம்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொருள் ஃபஸ்ட் லா, மொத்தம் 3 லா இருக்குது. ஃபஸ்ட் லா, ஒரு பொருள் சீரான வேகத்தில் இயங்கிட்டு இருந்தாலோ அல்லது ஓய்வு நிலையில் இருந்தாலோ, சீரான நிலையில் இயங்கிட்டு இருந்தாலோ இல்லை ஓய்வு நிலையில் இருந்தாலோ பொருள் தொடர்ந்து அதே நிலையிலே தான் இருக்கும். தன் நிலையை மாற்றிக்கொள்ளாது. சரியா? ஒரு பொருள் சீராக இயங்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஓய்வு நிலையில் இருந்தாலும் சரி, அந்த பொருள் அதே நிலையில் தான் இருக்கும். தன் இயக்கத்தை தானே மாற்றிக்கொள்ள இயலாது அப்படின்னு சொன்னார். அப்போது இதுதான் நிலைமம். இதுதான் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள இயலாத ஒரு நிலைமை என்னது? நிலைமை பண்பு. அப்போது புறவிசை ஒன்று செயல்படாத வரை, சரியா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வெளிப்புற விசை செயல்படாத வரை ஒரு பொருள் தன் நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாது அப்படின்னு சொன்னார் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா. அப்போது வெளிப்புற விசை அப்படின்றது அந்த வேர்டு தான் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா விசையை வரையறை செய்கிறது. விசையை டிஃபைன் பண்ணுது. விசைன்னா என்ன? ஒரு பொருளின் இயக்கத்தை எது மாற்றுகிறதோ அல்லது மாற்ற முயலுகிறதோ அதுதான் விசை. சொல்ல புரியல? ஒரு பொருளின் இயக்கத்தை எது மாற்றுகிறதோ அல்லது மாற்ற முயலுகிறதோ அதுதான் விசை அப்படின்னு டிஃபைன் பண்ணுது. ஸோ நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணுது. இது நினப்பிச்சிங்க. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது? சீரான வேகமாக இருந்தாலும் சரி, இல்லை ஓய்வு நிலையில் இருந்தாலும் சரி, அந்த பொருள் அதே நிலையில் தான் இருக்கும். தன்னை மாற்றிக்க முடியாது. வெளிப்புற விசை செயல்படாத வரை. அப்போ வெளிப்புற விசை செயல்பட்டால் தன் இயக்கம் மாறும் அப்படின்னு சொன்னார் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. ஓகேவா? இதே லா தான் கலீலியோவும் சொன்னது. அவரும் சொன்னது அதே தான். என்ன சொன்னார்? தொடர்ச்சியான விசை தேவையில்லை. ஒரு பொருள் சீராக இயங்குன்னா தொடர்ச்சியான இயக்கத்துக்கு வெளிப்புற விசை தேவையில்லை. வெளிப்புற விசை தேவையில்லை. ஒரு முறை இது பண்ணால் தொடர்ச்சியான இயங்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு உராய்வு இல்லாத ஒரு சமதளத்தை பொருள் வச்சு அந்த பொருளை இது வச்சு இந்த ஆராய்ச்சி நிரூபணம் மூலமாக கலீலியோ நிரூபணம் பண்ணி காட்டினார். ஓகேவா? இப்போ நியூட்டனுடைய செகண்ட் லா வருவோம். நியூட்டனுடைய செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளின் மீது, ஒரு இயக்கத்தின் மீது, பொருளின் மீது செயல்படும் வெளிப்புற விசை வெளிப்புற விசை அந்த பொருளுடைய உந்த மாறுபாட்டிற்கு நேர்தகவில் இருக்கும். சரியா? ஃபோர்ஸ் எப்படின்னா, வெளிப்புற விசை உந்த மாறுபாட்டிற்கு நேர்தகவில் இருக்கும். எப்படின்னா, இப்போ ஒரு ஏ என்ற ஒரு பொருள் m மாஸ் இருக்குது, u1 திசைவேகத்தில் இயங்கிட்டுருக்கு. ஒரு குறிப்பிட்ட t டைம் டிஃப்ரெண்ட்டில் அதே பொருள் உங்களுக்கு m அதே மாஸ் தான். அது என்ன பண்ணிருக்கு? இப்போ u2 வெலாசிட்டியில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிடுச்சா? இப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஸலரேஷன் மாறும். சரியா? முடுக்கம் மாறும். திசைவேகம் மாறினா முடுக்கம் மாறும். முடுக்கம் மாறினா நமக்கு உந்தம் மாறும். சரியா? உந்தம் p. ஓகே, உந்தம் மாறும். அப்போ உந்தம் மாறுபாடு அடையும் போது என்ன அர்த்தம்? வெளிப்புற விசை செயல்படுகிறது. வெளிப்புற விசைக்கு சமமாக இருக்கும். அது F = Kன்னு வச்சுப்போம். dp/dt. இப்போது K 1 கொடுத்துக்குவோம். மாறிலி 1 கொடுத்துட்டு d/dt × P = mv. ஓகேவா? vன்றது வெலாசிட்டி. வெலாசிட்டி எப்படி இருக்குதுங்கிறதுல என்ன சொல்லுவோம்? u2 - u1.
U2 இறுதி திசைவேகம், ஆரம்ப திசைவேகம் வெலாசிட்டி F. அப்போ வெளிப்புற விசை எதுக்கு சமமாக இருக்குன்னா அந்த பொருளுடைய உந்த மாறுபாட்டுக்கு சமமாக இருக்கும். உந்த மாறுபாடு அப்படின்றது என்னது? உந்துதல். ஒரு பொருள் நம்ம உந்துதல் தான் உந்த மாறுபாடு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? உந்துதல் அது உந்த மாறுபாடு. ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்கும்போது அதன் மீது செயல்படும் வெளிப்புற விசை அதனுடைய உந்த மாறுபாட்டிற்கு சமமாக இருக்கும். நேர்தகவல் இருக்கும் சொல்லலாம், சமமாகவும் இருக்கும். ஓகே, விதி அது. இப்போது இதில் வந்து இந்த இரண்டாம் விதி மூலமாக முதல் விதியை நம்ம நிரூபணம் பண்ணலாம். நியூட்டனால் இரண்டாம் விதி மூலமாக முதல் விதி நிரூபணம் பண்ணலாம். எப்படின்னா இப்போது F is equal to m into m வெளியே எடுத்துருவோம் dv/dt. ஓகேவா? dv/dt என்னது? திசைவேக மாறுபாடு. சப்போஸ் திசைவேகம் மாறாமல் இருக்குதுன்னு வச்சுக்க, ஒரு பொருள் திசைவேகம் மாறாமல் இயங்கிட்டுருக்கு, திசைவேகம் வந்து மாறாமல் ஒரு பொருள் இயங்கிட்டு இருக்குது. அப்போது அதோடைய dv/dt என்னது? 0. திசைவேகம் மாறாமல் இருந்தால் dv/dt திசைவேக மாறுபாடு 0. அப்போ 0னா m into 0 0. அப்போ F equal to 0. அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பொருள் சீரான திசைவேகத்தில் இயங்கினால் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, யூனிஃபார்ம் மோஷன் சீரான இயக்கத்துக்கு, ஒரு பொருள் சீரான இயக்கத்திற்கு நிகர விசை தேவையில்லை. அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த நிகர விசை 0. நிகர விசையே தேவையில்லை. யூனிஃபார்ம் வெலாசிட்டி. சரி, ஒரு பொருள் சீரான வேகத்தில் இயங்கிட்டுருக்கு, அதுக்கு திசைவேக மாறுபாடு இல்லை. அப்படி இருந்தால் அந்த பொருள் மீது எந்த விசையும் செயல்படாது. இப்போ அந்த ஃபஸ்ட்டில் ப்ரூவ் ஆயிடுச்சா? கலீலியோ சொன்ன லாவும் ப்ரூஃப் ஆயிடுச்சா? ஏன்னா திசைவேகம் மாறுபாடு இல்லை. திசைவேகம் மாறாமல் இருந்தால் என்னாகும்? சீரான திசைவேகத்தில் இருக்கும்போது என்னாகும்? நமக்கு வெளிப்புற விசை 0. வெளிப்புற விசையே தேவையில்லை. அப்போது தொடர்ச்சி இயங்கிட்டுருக்கும். இதுதான் கணித முறையில் நிரூபணம் செய்தல் கலீலியோவில். அப்போ நியூட்டனுடைய இரண்டாம் விதி மூலமாக கலீலியோடைய விதியையும் அதற்கு முதல் விதியும் நம்ம தருவிக்கலாம். முதல் விதியை நம்ம ப்ரூஃப் கொண்டாடலாம். அப்போ வெளிப்புற விசை 0 எப்போது? ஒரு பொருளின் சீரான திசைவேகத்தில் இயங்கி கொண்டிருக்கும் பொழுது. அப்போ ஒரு பொருள் சீரான திசைவேகத்தில் இயங்கணும்னா நம்ம வெளிப்புற விசை தேவையில்லை. அதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா? ரைட்டு. இப்போது நம்ம ஃபஸ்ட் லா பார்த்துட்டோம், செகண்ட் லா பார்த்துட்டோம். இந்த செகண்ட் லா என்ன சொல்லுவோம்னா ஃபோர்ஸஸ் லா ஆஃப் ஃபோர்ஸஸ், விசைகளின் விதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இரண்டாம் விதி என்ன சொல்கிறோம்? விசைகளின் விதி. முதல் விதி வந்து விசையை வரையறை செய்யும் விதி. இரண்டாம் விதி விசைகளின் விதி அப்படின்னு சொல்லலாம். லா ஆஃப் ஃபோர்ஸஸ் விதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த விதி தான் வந்து விசைகளின் பற்றி முழுமையாக விவரிக்கின்ற விதியாக இருக்கிறனால விசைகளினுடைய விதி அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் லா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு, நியூட்டனுடைய தேர்ட் லா. நியூட்டனுடைய தேர்ட் லா என்ன? ஒவ்வொரு விசைக்கும் சமமான விசை உண்டு. ஒவ்வொரு விசைக்கும் சமமான விசை உண்டு, எதிர்விசை உண்டு. ஒவ்வொரு விசைக்கும் சமமான ஒரு எதிர்விசை உண்டு அப்படி சொல்கிறது தான் நியூட்டனுடைய தேர்ட் லா. ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா ஆப்போசிட் லா வந்து சேமாக வந்து ஜென்ரேட் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் நடக்கிறீங்களே வச்சுக்க, நீங்கள் நடக்கும்போது நீங்கள் உருவாக்குற விசைக்கு ஆப்போசிட் விசை எங்கேருந்து உருவாகும்னா கிரவுண்ட்லேருந்து உருவாகும், கால்லேருந்து உருவாகாது. அப்போது ஆப்போசிட்டு ஃபோர்ஸஸ்லாம் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகும்னா வேரியஸ் பிளேசஸில் தான் ஜென்ரேட் ஆகும். இது நியூட்டனோட ஞாபகம் வச்சுங்க. நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டுன்றது தான் லா ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா? அப்போது நியூட்டனுடைய தேர்ட் லா அது. இப்போ ஃபஸ்ட் லா வந்து நம்ம இயக்க விதிகள் பார்த்தோம். யார் சொன்னால் அரிஸ்டாட்டில், கலீலியோ, நியூட்டன் சொன்ன பார்த்தோம். அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார்? தொடர்ச்சியாக எங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தேவைன்னு சொன்னார். ஆனால் வந்து இயக்கத்தையும் ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணுறாரு. கலீலியோ வந்து ஒரு பொருள் தொடர்ச்சியாக எங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸே தேவையில்லை அப்படின்னாரு. அது இரண்டாம் விதி. இது வந்து அவர் லா ஆஃப் நிலைமை பண்பையும், ஒரு பொருள் தன்னைத்தானே தன் இயக்கத்தை மாற்றிக்கொள்ள இயலாத ஒரு பண்பு இருக்குது, அந்த பண்புக்கு பேர் நிலைமை பண்பு சொல்லுவோம். அந்த நிலைமை பண்பு வந்து விளக்குனது யார்? கலீலியோ. சரியா? அது வந்து இந்த பண்பு விளக்குனது கலீலியோ.
இதில் வந்து நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா சீரான ஓய்வு நிலையில் இருந்தால் அதே நிலையில் இருக்கும், வெளிப்புற விசை தேவையில்லை, வெளிப்புற விசை செயல்படாத வரை. அப்போ ஒரு ஒரு பொருள் இயக்கத்தை மாற்றுறதுக்கு விசை தேவை, அதுதான் விசைன்னு சொன்னார் அவர். எந்த ஒரு பொருளின் இயக்கத்தை மாற்றுகிறதோ அல்லது எது மாற்ற முயலுகிறதோ அதுதான் விசை அப்படின்னாரு. அதை டிஃபைன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லாக்கு வந்து உந்த மாறுபாட்டு விதம். வெளிப்புற விசை வந்து உந்த மாறுபாட்டு விதத்துக்கு சமமாக இருக்கும்னு சொன்னோம். அந்த உந்த மாறுபாட்டு திசைவேக மாறுபாடு 0 இருந்தால் வெளிப்புற விசை 0. அப்போது திசைவேக மாறுபாடு எப்போ 0 இருக்கும்? சீரான திசைவேகத்தில் இயங்கி இருந்தால் 0. இப்போ சீரான திசைவேகத்தில் இயங்குகிற ஒரு பொருளுக்கு வந்து வெளிப்புற விசை தேவையில்லை. இதுதான் வந்து கலீலியோடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டு. தேர்டில் வந்து எனக்கு வரும், ஒரு விசை சமான எதிர்விசை உண்டு. சமான எதிர்விசைன்றது நமக்கு ஆப்போசிட்டில் நமக்கு வந்து வேரியஸ் பிளேஸஸ் தான் ஜென்ரேட் ஆகும், சேம் பிளேஸில் ஜென்ரேட் ஆகுது. இது மைண்டில் நம்ம வச்சுக்குவோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் மொமெண்டம், கனத்தாக்கு விசை, உராய்வு விசை, அந்த விசையெல்லாம் பார்த்துருவோம். இது வந்து லாஸ் ஆஃப் மோஷனில் பேசிக் ரூல்ஸ். ஓகேவா? ஏன்னா இதில் வந்து எல்லாத்துக்கும் முக்கியமான இன்னொரு ஃபார்முலா நமக்கு m = நிறை இன்ட்டு முடுக்கம், ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டு. இதுதான் வந்து நியூட்டன் ஃபஸ்ட்டில் வந்து டிஃபைன் பண்ணது. சரியா? எப்போ முடுக்கம் மாறும்? ஒரு பொருளினுடைய திசைவேகம் மாறினா முடுக்கம் மாறும். எப்போ திசைவேகம் மாறும்? அதன் மீது ஏதோ ஒரு பொருள் விசை செயல்பட்டால். அப்போது ஒரு பொருள் மீது இயக்கத்தை எது மாற்றுகிறதோ அல்லது மாற்ற முயலுகிறதோ அதுதான் விசை. சரியா? சரி, ஒரு பொருள் இயக்கத்தை எது மாற்றுது இல்லை மாற்ற முயலுதோ அதுதான் விசை அப்படின்றது ஃபஸ்ட்டில் வந்து வரைத்து சொன்னது. சரியா? ஓகே. அப்போது நியூட்டனுடைய இந்த 3 லாவும் பார்த்தோம், முக்கியமானது. அடுத்த வகுப்பில் மற்ற இது பார்க்கலாம். நன்றி.